நம்ம பக்கத்துல இருந்தாலே பசங்களை ஒரு வாய் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னா எப்படி சாப்பிடுவாங்கன்றது நான் சொல்லி தெரியணும்ன்றது கிடையாது. இன்னைக்கு கேரட் துருவி சேர்த்து மினி தோசையும் கொஞ்சமா டபுள் பீன்ஸ் வேக வச்சிருந்தேன். இதெல்லாம் சாப்பிடுவாளா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவளை சாப்பிட வைக்கிறதுக்காகவே புதுசா ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வாங்கினாலே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுவேன். இது குழந்தை விஷயம் இல்லையா, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வாங்கியிருக்கேன். கையில சுடாம இருக்கிறதுக்காக பேஸ்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. கூடவே ஒரு ஸ்பூனும் வருது. லிட் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபைபர் மெட்டீரியல்ல வருது. டிரான்ஸ்பரண்டா நல்லாவே திக்கா இருக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ்ல 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால மெயின் டிஷ், சைட் டிஷ் அண்ட் ஸ்நாக்ஸ் மூணுமே இதுலயே நீங்க கொடுத்து விட்டுறலாம். பாப்பாக்கு நான் ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறேன். அதையே 3 டைப்பா நான் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். இப்போ உள்ள பசங்களுக்கு டிஃபரெண்டா லஞ்ச் மட்டும் இல்லாம லஞ்ச் பாக்ஸஸும் இந்த மாதிரி டிஃபரெண்டா கொடுத்தாதான் ஒரு வாயாவது சாப்பிட்டு வராங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் இந்த லஞ்ச் பாக்ஸஸ் blitzkart.com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கிச்சன் ஐட்டம்ஸும் இருக்கு. பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. இவங்களோட இன்ஸ்டா பேஜையுமே நான் டேக் பண்றேன் அண்ட் ஆல்சோ வெப்சைட் டீடைல்ஸையுமே நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்க. லிங்க் வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, டிஎம் பண்றேன்.